ஒரு நார்த் இந்தியன் வடக்கி தாயுடைய தமிழ்நாடு உள்ள விட்டதுக்கு அவளால என்ன எச்ச வேலையை பார்க்க முடியுமோ பார்த்துட்டு போயிட்டான். அதாவது ஒசூர் கிளமங்கலம் பகுதியில் இருக்கிற ஒரு ஐபோன் தொழிற்சாலையில, அதாவது டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை செய்யற பெண்களுக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல வேலை செய்யற ஒரு இந்திக்கார பாய் ஃப்ரெண்டு ஒரு கேமராவை கொடுத்து அந்த கேமராவை பெண்கள் தங்கும் விடுதியில, அதாவது குளியல் அறையில கேமராவை பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கான். பொறுக்கி நாய், அதாவது கேமரா கொடுத்தவன் ஒரு பொறுக்கி அந்த கேமரா வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல பிக்ஸ் பண்ணா பாரு. அவ பொறுக்கி எடுத்த பொறுக்கி. ஏண்டா நாதாரி நாய்களா? அதாவது பெத்தவங்க 18-20 வருஷமா அந்த பொண்ணுங்களை வளர்த்து ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு அமைச்சா, அதுவும் வெறும் 13,000 ரூபாய் சம்பளத்துக்கு டே நைட் வேலை பார்த்துட்டு தங்கு விடுதலையாச்சும் ஒரு நிம்மதியா தங்கலாம் அப்படின்ட்டு போனா அங்கேயும் கேமரா வச்சு உங்க எச்ச வேலையை காமிச்சிருக்கீங்க. இந்த இந்திக்கார தேடியாவை அரசுல பண்ணக்கூடாது, அடிச்சு அம்மனை கொண்டே ஓட விடணும். ஏன் இவ்வளவு வைலன்ஸா பேசுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட ஒவ்வொருத்தரோட அப்பா அம்மாவோட மனநிலைமையும் இந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் இன்னொரு வடிக்கு உள்ள வரும்போது இந்த மாதிரி எச்ச வேலைலாம் பண்ண மாட்டான். வெறும் 18-19 வயசுல இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேலை பார்க்கறாங்க. அதாவது சில பொண்ணுங்க சீக்கிரம் எங்கடா கல்யாணம் பண்ணி தந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயும் வேலை பார்க்குதுங்க. சில பொண்ணுங்க குடும்ப கஷ்டத்துக்காக வெறும் 13,000 ரூபாய் சம்பளத்துக்கு, எப்படி வெறும் 13,000 ரூபாய் சம்பளத்துக்கு டே நைட்டா வேலை பார்க்குதுங்க. ஆனா அங்கேயும் இந்த மாதிரி எச்ச வேலையை பார்த்தா எவ்வளவு பெரிய கேவலம் அது. எங்க கிடக்கிற இளவுலாம் இந்த தமிழ்நாட்டுல தான் நடக்கணுமாடா, இங்கதான் வந்து நடக்கணுமாடா?